வணக்கம். இந்த வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு பென்சில் ட்ராயிங் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ரெக்யர்மெண்ட்ஸ் தேவை, அப்புறம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் இங்கே ஒரு பிக்சர் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும். நீங்கள் வரைகிறப்போ முடிஞ்ச வரை சப்ஜெக்ட் வந்து க்ளோஸ்அப் வியூவில் இருக்கிற மாதிரி, அதாவது இப்போது ஒரு லேண்ட்ஸ்கேப் எடுத்து வரைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சின்ன பிக்சராக போயிடும், டீட்டெயில் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ பிகினிங் ஸ்டேஜில் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் க்ளோஸ்அப் வியூவில் இருக்கிற சப்ஜெக்ட் மேட்டராக, அதாவது ஒரு ஃப்ளவரு, ஒரு ஃப்ரூட்டு, இந்த மாதிரி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் வரைய போகிற பேப்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும், அதுக்கேற்ற மாதிரியான, அதாவது நான் வெர்டிக்கலாக வச்சுருக்கேன். ஏன்னா அந்த பிக்சர் கிட்டத்தட்ட கொஞ்சம் போர்ட்ரேட் வியூவில் தான் இருக்குது. ஸோ இதை நான் வெர்டிக்கலாக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ண போகிற மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஒரு 8B பென்சில் எடுத்திருக்கேன். 8B பென்சில் யூஸ் பண்ணுறது காரணம், இதில் எக்ஸ்ட்ரீம் டார்க் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரீம் டார்க் இருக்கிறதுனால நம்ம தேவைப்பட்டால் டார்க்காகவும் வரையலாம், நமக்கு தேவையான இடத்துல சாஃப்டாகவும் யூஸ் பண்ண முடியும். இது நம்ம அதாவது பென்சிலை கண்ட்ரோல் பண்ணுற அந்த ஹேண்ட் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ பெட்டர் ஒரே ஒரு பென்சிலை வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இதில் காட்டிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போது பிகினிங் ஸ்டேஜில் நான் ஒரு பென்சிலில் நிறைய டெக்னிக் இருக்குது. ஸ்மூத் டெக்னிக் சொல்லுவாங்க, அதாவது ஸ்மஜிங்னு சொல்லுவாங்க. ஸ்மூத்தாக ட்ரா பண்ணுறது, அதை ஸ்மூத் பண்ணுறதுக்காண்டி நான் இந்த பிளெண்டிங் ஸ்டெம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிளெண்டிங் ஸ்டெம்மில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு ஆன்லைனில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். சப்போஸ் உங்களுக்கு இது இப்போதைக்கு இல்லை அப்படின்னா, பேப்பரை ஜஸ்ட்டு ரோல் பண்ணி, நான் இது பேப்பரை ரோல் பண்ணி நானாக செஞ்சது. ஒன்று வந்து கொஞ்சம் ஃப்ளாட் சர்ஃபேஸாகவும், ஒன்று வந்து ஷார்ப்பாகவும் வச்சுருக்கேன். இது உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ட்ராயிங்கில் மெயினாக நம்ம யூஸ் பண்ண போகிறது திக் அண்ட் தின் லைன்ஸ். அதாவது இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும், இப்போ நான் பண்ணியிருக்கிறது திக்கான லைன்ஸ். இதில் இருந்து தின் லைன்ஸ். ஸோ பிகினிங் ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி தின் லைன்ஸில் அவுட்லைன் பண்ண ஆரம்பிச்சுட்டு, அதுக்கப்புறம் அது மேலே நம்ம டீட்டெயில் பண்ணிகிட்டே போகிறப்போ, ஸோ நம்ம எரேசர் யூஸ் பண்ணுறத தவிர்க்க முடியும். எதுக்காண்டி எரேசரை யூஸ் தவிர்க்க முடியும்னு சொல்கிறேன்னா, நம்ம மோஸ்ட்லி டயத்தை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ எரேஸ் பண்ணி திரும்பி ரீட்ரா பண்ணுற அந்த டயத்தெல்லாம் நம்ம கொஞ்சம் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ பிகினிங் ஸ்டேஜில் நீங்கள் நார்மலாக அந்த ஹிடன் லைன்ஸ் இருக்குல்ல, சாஃப்டான டோன்ஸ், இந்த டோனில் லைன் பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் டீட்டெயில் பண்ணிக்கிட்டிங்கன்னா எரேசரை யூஸ் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட்டு ஒன்று, இந்த ஸ்மூத் டெக்னிக்னு சொல்கிறப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கை நான் நோட் பண்ணியிருக்கேன். அவங்க ஒர்க் பண்ணுறப்போ ஒரே டோன் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு மூணு டோனுக்கு மேலே வேரியேஷன்ஸு காட்டியிருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு 8 டோனாவது வேரி பண்ணி காட்டணுங்க. ஸோ 8 டோன் சொல்கிறப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, இதை 2ஆக டிவைட் பண்ணுறேன், திரும்பி இதை 4ஆக டிவைட் பண்ணணும். இங்கே அதே மாதிரி 2ஆக டிவைட் பண்ணுறேன், திரும்பி அதை 2 4ஆக எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்துட்டு ஒயிட்டுங்க. ஸோ ஒயிட்டுக்கு அடுத்தபடியாக எப்படி இருக்கும் ஒரு சாஃப்டான டோன்னா, அதை அடுத்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து இப்போ நல்லா பார்த்துங்க, ஒயிட்டுக்கும் இதுக்கும் இருக்கிற ஒரு ரேஷியோ இருக்குல்ல, இதுக்கு ஈக்குவலாக இன்னும் கொஞ்சம் டார்க்காக நெக்ஸ்ட்டு பாக்ஸில் ஃபில் பண்ணணும். அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக. இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களோட பென்சிலில் எந்த அளவுக்கு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்ற அந்த விஷயத்தை அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அதாவது இவ்வளோ டார்க்னஸ் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கடுத்து இன்னும் டார்க்காக. ஏன்னா ஒரு சில நேரம் நம்ம இவ்வளோ தான் இந்த பென்சிலால் மேக்ஸிமம் டார்க் பண்ண முடியும்னு சொல்லி, அது ஒரு ஃபியர்னு சொல்லலாம். பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிற ஃபியர், எக்ஸ்ட்ரா டார்க் ஆகி ஏதாவது மிஸ்டேக் ஆகிருமோ அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போயே பார்த்திங்கன்னா 2 மேட்சாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் டார்க்னஸ் அதிகம் பண்ணுறேன், வேரி பண்ணி காட்டுறதுக்கு. ஓகே, ஸோ அதுக்கடுத்து இன்னும் டார்க்காக நம்ம பண்ணணும்.
ஸோ 7th ஒன்று இன்னும் டார்க்காக, ஆல்மோஸ்ட் ஃபுல் டார்க் இருக்கணும் 7th ஒன்னில். கொஞ்சம் வேரியேஷன் இருந்தால் போதும், அதாவது 8th ஒன்றுக்கும் 7th ஒன்றுக்கும். நெக்ஸ்ட்டு 8th ஒன் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க் இருக்கணும். ஸோ தெர் இஸ் நோ ஒயிட் ஸ்பேஸ். Without white space you need to fill it. That's all. So இப்போ நமக்கு 8 டிஃப்ரெண்ட்டான வேரியேஷன்ஸில் ஒரு கிரே ஸ்கேல் சார்ட் ரெடி பண்ணியாச்சு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இவ்வளோ வேரியேஷன்ஸ் நம்மளோட ட்ராயிங்ஸில் ட்ரை பண்ணி கொண்டு வரணும். ஸோ அந்த பிளெண்டிங் ஸ்டெம் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டெம் எடுத்து ஃபைனலாக நீங்கள் ஸ்மூத் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பிளெண்ட் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் சர்க்கிள் டைப்பில், அதாவது ஸ்பைரல் லைன் மாதிரி நம்ம கண்டினியூஸாக ஒரே இடத்துல இந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே இருங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் மர்ஜ் ஆகி பிளைன் ஒரு டோன் அப்ளை ஆகிற வரைக்கும் இதேமாரி கண்டினியூஸாக. ஓகே, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும் கிராஜுவலாக எப்படி அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்றது. ஸோ இவ்வளோ டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் நம்மளோட ட்ராயிங்கில் காட்டணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நம்மளை தயார்படுத்திக்கிறது, நம்மளோட செட்டப், ஆர்ட் செட்டப் எல்லாத்தையும். அடுத்து பென்சில் அடிக்கடி நமக்கு ஷார்ப் பண்ணுறதுக்கு நான் நைஃப் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஷார்ப்னர் இல்லாட்டி உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு எது இந்த டூல் ஈஸியாக இருக்குமோ அதை எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த ட்ராயிங் எப்படி ப்ராப்பராக இதில் கம்போஸ் பண்ணி இந்த ஷேடிங் டெக்னிக்கை அப்ளை பண்ணுறது அப்படின்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். தேங்க்யூ.